Hi guys and friends, welcome to the Sorudalam. இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட் பஜ்ஜி ரெசிபி பார்க்க போறோம். நீ என்னமா புதுசா செஞ்சிர போறன்னு கேட்டிங்கனா கண்டிப்பா இருக்கு. இதுல ஒரு சின்ன டிப்ஸும் ட்ரிக்ஸ் இருக்கு. சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மோஸ்ட்லி எல்லாரும் வீட்லயும் பஜ்ஜி செய்யறது வழக்கம். பட் என்னதான் வீட்ல செஞ்சாலும் கடையில சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கிறதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா கடையில சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு நான் இப்போ வாழைக்காய் எடுத்திருக்கேன் பஜ்ஜி செய்யறதுக்கு. இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் கடலை மாவுலேயும் பஜ்ஜி செய்யலாம். நான் பஜ்ஜி மாவுலேயே செய்ய போகிறேன். இப்போ அதுக்காக ஒரு லோக்கல் பிராண்ட் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். பஜ்ஜி மாவை பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பஜ்ஜி மாவில் எப்பயுமே சால்ட்டும் காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மிளகாய்த்தூள் சேர்த்ததும் நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நான் இப்போ 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை தட்டி சேர்த்துக்க போகிறேன். இது பவுடராக சேர்க்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தட்டி தான் சேர்க்கணும். பெருஞ்சீரகம் தட்டி சேர்த்ததும் நம்ம பஜ்ஜி மாவை கலந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பஜ்ஜி பதத்துக்கு பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரோட் சைடில் சாப்பிட்ற அந்த பஜ்ஜி டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 100% அதுக்கு நான் கேரண்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் தோசை மாவு இருக்கும். ஸோ அதை ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம பஜ்ஜி மாவில் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி மாவு ஒரு சைடில் வச்சாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் சீவி எடுத்துக்க போகிறோம். வாழைக்காய் லைட்டாக தோல் சீவிக்கணும். தோல் கம்ப்ளீட்டாக எடுத்துகிற தேவையில்ல. வாழைக்காய் தோல் எடுத்ததும் நம்ம பஜ்ஜி சீவுறதுல நம்ம வாழைக்காவை நல்லா மெல்லிசா இந்த மாதிரி பதத்துக்கு சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் சீவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மாவில் சீவி வச்சுருக்க வாழைக்காவை நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அண்ட் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துருக்காதீங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி சரியாக பொரிஞ்சு வராது. ஸோ இதை ஒரு 4 போல் தான் பஜ்ஜி இதில் வரும். நான் அதை போட்டிருக்கேன். இதை போட்டதும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட பஜ்ஜி செமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட், கலர், ஷேப் அண்ட் எண்ணெயை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல்லான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜி காஃபி வித் மழை வந்தால் எப்படி இருக்கும், பட் வரலையே, மழையை மட்டும் மிஸ் பண்ணுறோம். அண்ட் உளுந்து வடையும் கொஞ்சம் செஞ்சுருந்தா அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. பஜ்ஜியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிக்கும். நம்பரை மறக்காமல் சோறுதாலாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் அந்த பஜ்ஜியை டேஸ்ட் பண்ணிவிட்டு காஃபியும் நானே டேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் பாய், டேக் கேர்.